தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இடுமோனம் கார்த்தி, 42 சிறிய கட்சிகள் அழித்து விட்டதா? திமுக அதிமுகங்கிற ஒரு கோணம் தான் போகிறோம். உண்மையாக அது நடந்துச்சா? இல்லை ஒரு இயக்கம், ஒரு அரசியல் இயக்கம், ஒரு கட்சி தொடங்கப்படுதுன்னா அவங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கும், கொள்கை இருக்கும். அதை செயல்படுத்த தேர்தலில் போட்டி போடுறாங்க. அவங்க தனிச்சு நின்று ஆட்சியை பிடிப்பதற்கான வலிமை இல்லை அப்படின்னு உணர்கிற பட்சத்தில் அவங்க கூட்டணிக்கு போகிறாங்க. கூட்டணிக்கு போகிறப்ப குறைந்தபட்ச செயல் திட்டங்கிற அடிப்படையில் அவங்க தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பதிவு ரத்து செய்யப்படுவதற்கு முன்பாகவே திமுகவும் அதிமுகவும், குறிப்பாக திமுக கூட்டணி கட்சியில் விழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட தனித்துவத்தை இழந்துட்டாங்க. தான் ஒரு தனி கட்சிங்கிறதே மறந்துட்டு திமுகவோட ஒரு கிளை போல், திமுகவோட ஒரு பாசறை போல் மாறி போனாங்க. கூட்டணி அப்படின்னா தேர்தல் உடன்பாடு தான். தேர்தல் சமயத்தில் ஒன்றிணைஞ்சு களம் காண்றது, தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க கட்சியோட செயல் திட்டங்கள், கட்சியோட போராட்டங்கள் அதை நோக்கி போகிறது. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் இங்கே ரிப்பன் மாளிகை வாசலில் 13 நாட்கள் போராட்டம் பண்ணுறாங்க. 13 நாட்கள் முடிந்த பிறகு அந்த போராட்டம் திட்டமிட்டு அரச வன்முறையால் கலைக்கப்படுது. அதில் அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையிலேயே அங்கேருந்து 1.7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு நிகழ்வு, சோசியலிச கீபாவை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நிகழ்வு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்குது. அதில் சிறப்பு அழைப்பாளர் யாருன்னு பார்த்தா ஐயா ஸ்டாலின். கம்யூனிசம் பற்றி பேசுகிறாங்க, சோசியலிசம் பற்றி பேசுகிறாங்க, கீபா பற்றி பேசுகிறாங்க. ஒரு வார்த்தை கூட அந்த தூய்மை பணியாளர்கள் குறித்து பேசலை. அந்த போராட்டம் கலைக்கப்பட்ட பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மாநாடு போடுது. அந்த மாநாட்டில் யார் சிறப்பு அழைப்பாளர்னா அதுவும் ஐயா ஸ்டாலின் தான். அங்கேயும் இந்த தூய்மை பணியாளர் குறித்து ஒரு வார்த்தை பேசலை. ஏன் பேசலன்னா, பேசினா திமுகவுக்கு நெருக்கடி ஆகிடும் அப்படிங்கிற ஒன்று. அப்ப இதுலயே அது கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கிறது. அதுக்கும் கூட்டணி தர்மம் இல்லை. நீங்க இப்ப உதாரணத்துக்கு பதிவு போராட்டம் நடத்தியது எம்எல்ஏ சிபிஎம் இல்ல இல்ல அங்கே அவங்க கலந்துக்கிட்டாங்கல்ல. அப்ப இல்ல ஐயா சண்முகம் அந்த ஸ்டாலினோட மேடையில் பகிர்ந்துக்கிறாங்க, ஒரே மேடையில் பகிர்ந்துக்கிறாங்க. பகிர்ந்துக்கிட்டு என்னென்னமோ செய்திகளை பதிவு பண்ணுறாங்க. ஒரு வார்த்தை அதை கோரிக்கை வைக்கல. ஆனால் இங்கே மக்களோடு முழக்கம் போடுறாங்க. அப்போ பக்கத்தான ஐயா ஸ்டாலின் இருந்தாங்க. ஒரு நொடி பொழுதுல கோரிக்கை வலியுறுத்திக்கலாம்ல. எஸ்வி சேகர் மேடையில் எங்கள் அப்பாவோட பேரை வைங்க அப்படின்னு கோரிக்கையாக வச்சு ஒரு நெருக்கடி கொடுத்து அதை பெற்றுக்கிட்டாரு. அதே போல பண்ணிக்கலாம்ல. விசிகா பொறுத்த வரைக்கும் நெருக்கடி கொடுத்தாரு, நெருக்கடி எல்லாம் கொடுக்கலையே, கோரிக்கை வச்சாரு. யாரு? எஸ்வி சேகர். அந்த மேடையில கூப்பிட்டு பேசுறதே நெருக்கடி தாங்க. அங்க சொல்றதே ஒரு நெருக்கடி தான். இப்ப விசிகா பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக அரசை கண்டிச்சு போராடுறாங்களா? இல்ல. அவங்க யாரை கண்டிச்சு போராடுறாங்கன்னா, ஒரு அடாவடித்தனம், ஒரு அரச வன்முறை அப்படின்னா காவல்துறையை கண்டிச்சு போராடுறாங்க. அப்ப அதே தரம் பிடிச்சாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய போட்டி இன்னும் சொல்லல. உதயசூரியன் சின்னத்துல மற்ற கட்சி திமுகவை, பாஜகவை எல்லாரையும் நாங்க தான் போராடிட்டு இருக்கோம். இல்ல இல்ல நான் சொல்றேன், காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? என் நேரத்தை முடிச்சறேன். காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? முடிச்சறேன். நீங்க சப்ஜெக்ட் நீங்க அவர் ஒரு நிமிஷம் இருங்கனே. உங்க நேரத்தை தேர்தல் ஆணையத்தால ரத்து செய்யப்பட்ட கட்சிகளை பத்தி கேக்கும்போது நான் என்ன பேசணும் நீங்க தீர்மானிக்கிறீங்க. விசிகா உள்ள இழுக்குறீங்க. நான் என்ன பேசணும் நீங்க தீர்மானிக்கிறீங்க. இந்த அரங்கத்துக்கு வந்தீங்களா? நான் என்ன பேசணும் நீங்க தீர்மானிக்கிறீங்க. முதல்ல உண்மையை பேசுங்க. உண்மையை பேசுங்களா? நான் வரேன். என்ன கேக்குறேன், விசிகா நடத்தின போராட்டம், விசிகா 1990ல இருந்து போராடிட்டு இருக்க மக்கள். நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு நீங்க பேசக்கூடாது. இல்ல எனக்கு என்ன கேக்குறேன், நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்லிட்டீங்க காவல்துறை கண்டிச்சு போராடிச்சா ஸ்டாலின் எடுத்து போராடல. என்ன இது? என்ன லாஜிக் இருக்கு இதுல? பதிவு செஞ்சிட்டீங்க. என்னங்க லாஜிக் இருக்கு? அப்ப இவங்களுக்கு என்னன்னா முக ஸ்டாலினை குறை சொல்லணும். அதுக்கு மட்டும் தான் இவங்க வருவாங்க. காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? காவல்துறை கண்டிக்கிறது ஒண்ணுதான், திமுக அரசை கண்டிக்கிறது ஒண்ணுதான். கண்டிச்சிட்டீங்கல்ல. ஓகே புடிச்சாரா? நாங்க நடத்த போராட்டம் என்ன இருக்கு? புடிச்சாரா? நீங்க இப்ப தூய்மை பணியாளருக்காக போராட சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் போராட சொல்லுங்க. எல்லாருக்காக தான் சார். விமர்சனமும் குற்றச்சாட்டின் தவிர வேற என்ன இருக்கு இந்த கட்சிக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு விமர்சனம், குற்றச்சாட்டு. இவங்க மட்டும்தான் நல்ல கட்சி, மொத்த கட்சி எல்லாம் கெட்ட கட்சி. இவங்க மட்டும்தான் நல்ல தலைவர், மொத்த தலைவர் கெட்ட தலைவர். இதை தவிர அவர் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? சரி முடிச்சாரா? பேசலாமா? அவர் செய்தியை பதிவு பண்றப்ப அந்த கூட்டணி தர்மத்தை எப்படி கடைபிடிக்கிறாங்க பாருங்க. ஒரு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டார். 2001 அண்ணா திருமா உதயசூரிய சின்னத்தில் போட்டி போட்டார். 2001 போட்டி போட்டவர் 2004 பதவியை ராஜினாமா பண்ணார். ஏன்னா அவர் தனி சின்னத்தில் போட்டி போட்டிருந்தாருன்னா ராஜினாமா பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்காது. அவருக்கு திமுகவோட உதயசூரிய சின்னத்தில் போட்டி போட்டதால
மங்களூர் தொகுதியில் 2001 2004 ராஜினாமா பண்றாரு. அந்த செய்தி அண்ணன் சொல்லலை. இதில் வந்து நாங்கள் போராடுறோம் அப்படிங்கிறீங்க. உங்கள் போராட்ட உணர்வை நான் மதிக்கிறேன். காவல்துறை வேற, இங்கே வந்து திமுக அரசு வேற அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. உங்கள் கட்சி என்ன சொல்லுதுன்னா, காவல்துறையை அரசு பூந்துருச்சு, காவல்துறையை பாஜக பூந்துருச்சு, அது வந்து இந்த அரசு கெட்ட பேர் ஏற்படுத்துது, மற்றபடி இந்த அரசு வந்து அப்பொழுக்கட்ட அரசு அப்படின்னு திரும்ப சொல்றாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 2018 நடக்குது. 19 வந்து தேர்தல் வருது. தேர்தலில் கடுமையாக பேசியது திமுக. குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றோன்னு பேசினாங்க. நீ திமுகவோட ஆட்சி காலத்தில் அதில் தொடர்புடைய சைலேஷ்குமார் யாதவ்ங்கிற ஒருத்தருக்கு பதவி உயர்வு கொடுத்து இப்போ வந்து அவருக்கு எல்லா மரியாதையும் பண்ணி அவரை வந்து அனுப்பி வச்சுட்டாங்க, பதவி ஓய்வு பெற்ற வச்சுட்டாங்க. அப்போ அது குறித்து திமுக அரசை கண்டிக்கிறேன்னு பேசுவாங்களா? ஒரு இடத்துல கட்ட சொல்லுங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக அரசை கண்டிக்கிறேன், ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறேன் ஒரு முழக்கமோ ஒரு ட்வீட்டோ ஒரு அறிக்கையை கட்ட சொல்லுங்க. அவங்க காவல்துறை கண்டிப்பாங்க. வேங்கவே இல்லை, அங்கே சாதிய வன்கொடுமை நிகழலை, அங்கே ஒன்றுமே இல்லை. அது வந்து யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே குற்றவாளி வழக்கம் முடிச்சிருச்சு திமுக அரசு. பண்ணது யாரு? காவல்துறை பண்ணிச்சா திமுக அரசு பண்ணிச்சா? திமுக அரசு பண்ணிச்சு சொல்ல சொல்லுங்க. சரி கார்த்தி, நம்ம இப்போ சிறிய கட்சிகளை அவர் பாட்டுல சம்பந்தம்ல வேங்கவையில் இத தவிர அவர் எதுவுமே தெரியாதுங்க. இல்ல நீங்க நான் கேக்குறேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். வேங்கவையில மழை தண்ணியில மலத்தை கலந்தவனு தமிழன் தான், அந்த தண்ணீரை அருந்தவனு தமிழன் தான். தமிழ் தேசிய அரசியல் பண்ற நீங்க என்ன புடிங்கிட்டீங்க? நீங்க என்ன புடிங்க? நீங்க போராடி என்ன போராடுறீங்க? பாவலன் சார், என்ன வார்த்தை? பாவலன் சார், பாவலன் சார், தராதரம் இல்லாத பாவலன் சார், தமிழ் தேசிய திருமணம் தலைப்பேரியா பாருங்க. பாவலன் சார், திருமணம் என்ன பண்ணீங்க? தமிழ் தேசிய திருமணம் பண்ணாரு. வேங்க என்ன பண்ணீங்க? கமிட் படுல என்ன பண்ணீங்க? பாவலன் என்ன பண்ணுச்சு? ஏங்க தமிழ் தேசிய அரசியல் பேசு. தமிழ் தேசிய அரசியலுக்கு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. தமிழ் தேசிய அரசியலுக்கு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. தராதரம் இல்லாத என்ன தராதரம் கொடுக்க சொல்லுங்க. தராதரம் இல்லாத எல்லாத்தையும் சொல்றது. நம்ம ஒரு சீரியஸான டாபிக் போயிட்டு இருக்கோம். விமர்சன அரசியல் சீரியஸான டாபிக் போயிட்டு இருக்கோம். பாஜக கைக்கூலியா இருக்கீங்க. பாஜக கைக்கூலி சார். நீங்க உயர்த்தி பிடிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இது தெரியுமா? டைட்டிலுக்குள்ள இருந்து சப்ஜெக்ட் பேசுங்க சார். டைட்டில் எப்படி வெளிய போனது யாரு? ஏங்க நான் என்ன வெளிய போனது யாரு? நான் என்ன பண்ணீங்க? வேங்க வயல நீ குற்றவாளி சார். வேங்க வயல எல்லாரும் குற்றவாளிங்க சார். இது தமிழ்நாடு குற்றவாளி தான். மன நோயாளி. வேங்க வயல எல்லாரும் குற்றவாளி தாங்க. அதாவது சிறிய கட்சிகளை எப்படி பெரிய கட்சிகள் அதாவது திமுக குற்றவாளி எல்லாரும் குற்றவாளி தான். தமிழ் தேசிய அரசு நீங்க தான் முதல் குற்றவாளி. ரெண்டு பேர் திமுக சம்பந்தமே இல்ல. ரெண்டு சாதி தமிழ் சாதி தாங்க. அதாவது பாத்துங்க பேசுறது ஒரு விஷயம். சாதியம் ஒரு நிமிஷம். ஒரு சிறிய கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளுக்கு சாதி ஆணவ படுத்துறாங்க. எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது? சாதி ஆணவ படுத்துறாங்க. சார் ஒரே விஷயம் கேளுங்க. தமிழ் சாதி தானே? நீங்க என்ன நீங்க டைவர்ஷன் ஆகாதீங்க சார். தமிழ் தேசிய பேசக்கூடிய மக்கள் கட்சி என்ன அவர் என்ன சொல்ல வராருன்னா, கார்த்திக் என்ன சொல்ல வராருன்னா, சிறிய கட்சிகளை பெரிய கட்சிகள் எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க. வேங்க வயல் வேங்க வயல் பது சொல்ல போங்க. பது சொல்ல துப்பு இல்ல. இருக்கா இல்லையா? சிறிய கட்சிகளுக்கு நெருக்கடி இருக்கா இல்லையா? சிறிய கட்சிகளுக்கு நெருக்கடி இருக்கா இல்லையா? சொல்லுங்க. நாங்க போனோம். உங்க சாதாரண மக்களுக்கு யார பண்ணி சொல்லுங்க. சரி கார்த்திக், நாங்க போனோம். நீங்க திமுக காரங்க கேட்காதீங்க. ஏங்க சார், நாம் தமிழர் கூடாரா சாதி வெறி பிடித்த கூடாராங்க. நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி சாதி வெறியர்களா நீங்க மனநோயாளி கூடாரம் கட்சி. உங்க கட்சி மனநோயாளி கூடாரம். ஏங்க இங்க இருங்க. அதாவது இருங்க ஒரு நிமிஷம். எங்க தலைவர் அவருக்கு நேரம் கொடுக்கிறேன். அவருக்கு நேரம் கொடுக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? சிறிய கட்சிகளுக்கு எந்த மாதிரி பெரிய கட்சிகள் அழுத்தம் கொடுக்க வராங்க? சொல்ல வராரு. இவரே வேங்க வயலுக்கு போறாருங்க சார். வேங்க போறாரு. நீங்க யார் முதல்ல போன்றது சார்? நான் என்ன பத்தி தீர்மானிக்க நீங்க யாருக்கு முதல்ல இன்ப வேணும் கார்த்திக். நான் தான் கேப்பேன். நீங்க யாருக்கு? நீங்க யாருக்கு? நான் தான் கேப்பேன். நான் தான் கேப்பேன். வேங்க வயலுக்கு போறாரு.
வேங்க வேங்க, நான் போனேன். ஸ்டாலின் போனேன். நாங்க மட்டும் தான் எல்லாரும் கேக்குறோம். கேக்குறாங்க தூய்மை சார். பணி நாங்க உங்களுக்கு கொடுக்கல. அப்ப கேக்குறாங்க. சாதி முத்திரை குத்துறீங்களா நீங்க? பாவலன் சாதி சார். முத்திரை குத்துறீங்களா? பாவலன் சார் அப்ப நீங்க உன் பாவலன் நீங்க சாதி விடுங்க. புத்தி தானே? சாதி புத்தி தான் உனக்கு சார், இருக்கு. யார் சாதி பாவலன் புத்தி பாவலன் இருக்க சார், போய் நீங்க தான் இந்த VCK விவாதம் தொடங்குற போது சாதி கட்சிகளை குறிப்பிடும்போது ஜாதிய பின்னணியில நீங்க துவங்குனீங்க. சாதி புத்தி இல்ல நீ பாவலன் போராடி சார், இருப்ப. பாவலன் சார், சாதி புத்தி பாவலன் நீ சார், போராடி please இருப்ப. listen. அவர் விடுங்க, இந்த அவர் விவாதம் வாய்க்காது. தொடங்கும் போது நீங்க ஒவ்வொரு கட்சிகளையும் ஜாதிய பின்னணியோட துவங்குனீங்க. நான் அனுமதித்தேன். நீங்க அதுக்கு பிறகு வேற மாதிரி பேசுறீங்க. கார்த்தி, அதாவது நான் வந்து விசிகா தான் போராட்டம் சொல்லல, திமுக அரசு என்ன முடிச்சுன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ல தெரியல, பதில் இல்லை, நான் பரிதாபப்படுறேன், அதை விடுங்க. இதில் திமுக பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஒரு கோட்பாட்டு வேஷம் போடும், கோட்பாட்டு வேடமிட்டு எல்லா மோசடித்தனங்களையும் பண்ணும். இதில் வந்து அந்த கூட்டணி கட்சியில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒத்து ஊதக்கூடிய ஆட்களாக மாறி போனாங்க. திராவிட மாடலுக்கு முன்னோடி சரி, ராம நீங்க சின்ன கட்சிகளுக்கு என்ன உங்க நெருக்கடின்னு கோட்பாட வந்திருக்கு சொல்லுங்க. சார். தமிழ் என்னங்க தேசியத்தின் பிரச்சனை? கோட்பாட்டை அவர் விளக்குங்க. என்னங்க பிரச்சனை? நாங்க யாருமே நீங்க- பேசலங்க. ஏன் நேரத்தை அவர் கொடுங்க. யோ, தமிழ் தேசிய உங்க கோட்பாட்டை உங்க நேரத்துல அவர் டிஸ்டர்ப் பண்ணல சார். என்னங்க அப்புறம் கோட்பாடு? உங்க நேரத்துல அவரே சொல்லுங்க. சார், உங்க அவரே நேரத்துல அவர் கோட்பாடு டிஸ்டர்ப் பண்ணல. பேசுங்க. தமிழ் உங்க தேசியத்தின் நேரத்துல கோட்பாடு யாரும் விளக்க டிஸ்டர்ப் சொல்லுங்க. பண்ணல சார். ஏன் நேரத்தை அவர் கொடுக்குறேன். சார், உங்க ஏன் நேரத்துல நேரத்தை உங்க நேரத்துல யாரும் தமிழ் டிஸ்டர்ப் தேசியத்தின் கோட்பாடை பண்ணல. விளக்க சொல்லுங்க. எது சார், தமிழ் உங்களுக்கு தேசிய டைம் பேச இல்ல சொல்லுங்க. சார். உங்க டைமை நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. இல்ல அவர் பேச விட மாட்டாரு. இவர் கார்த்திக். நேரம் ஏன் நேரத்தை எனக்கு பேச தெரியாதா? நேரத்தை வந்துறாரு அவரு. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. சரி, யாருக்கு? விடுங்க. நான் கேட்டா நீங்க தாங்க மாட்டீங்க. என்ன கேட்கறீங்க? நாங்க நீங்க சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதாவது நான் நாகரிகமா கேள்வி கேட்க கார்த்திக், மாட்டேன். ரெண்டு பேரும் விடுங்க. சரி, நான் please, சரியா தான் பதில் ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் இருங்க. நம்ம நாகரிகமாவே ஒரு- விவாதத்தை ஒரு- கொண்டு ஒரு பேச- போவோம். நான் அழகா வந்து- போயிட்டு இருந்துச்சு. சரி, அதாவது ஒரு பேச்சை வந்து தொடர்ச்சியா பேச விடாம, தொடர்ச்சி இடையூறு பண்ணி செய்தியை முழுமையா சொல்ல விடாம, திமுகவோட கூட்டணி கட்சியில பொறுத்த வரைக்கும் அவங்க திமுகவோட ஊதுகுழலாக மாறி போயிட்டாங்க. நம்ம அழுத்தத்துக்குள்ள வந்துருவோம். சின்ன கட்சிகளுக்கு இருக்கிற அழுத்தம் இழந்துட்டாங்க. அதன் வெளிப்பாடு தான் இதுல வந்து திமுக பொறுத்த வரைக்கும் ஜவாஹிருல்லா இருக்காங்க, ஜவாஹிருல்லா இருக்காரு, அண்ணன் அன்சார் இருக்கிறாங்க. கடந்த முறை ஜவாஹிருல்லாவுக்கு வந்து எந்த இடமும் கொடுக்கல அவங்களுக்கு, அதே போல அன்சாரிக்கு கொடுக்கல. அப்ப திமுக வந்து அவங்களோட வாக்குகளை பயன்படுத்தி கொண்டு அவங்கள வந்து முழுமையா வந்து அவங்கள சுவீகரித்ததன் விளைவா இன்னைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி பதிவு ரத்து செய்யப்படுது ஒரு பக்கம்னா, மக்கள் மத்தியிலேயும் அவங்களோட நம்பகத்தன்மை வந்து முடிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் வந்து ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை ஒருத்தர் கலகம் பண்ணுறாரு, கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா நீ கம்யூனிஸ்டா அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த நிலைமை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து அவங்க ஆளும் வர்க்கத்துக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு போராடக்கூடிய மக்களை வந்து சமாதானப்படுத்தக்கூடிய வேலையை தான் செய்கிறாங்க. அப்ப திமுக கூட்டணி கட்சியோட இந்த செயல்பாட்டின் விளைவாக அவங்க மதிப்பிழந்து போனாங்க. கூட்டணி தர்மம் பதிவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. கார்த்திக், அதெல்லாம் கூட்டணி தர்மம் அப்படின்னு. கூட்டணி தர்மம் ஒண்ணு இல்லைங்க, தேர்தல் உடன்பாடு தான் கூட்டணி. நீங்க கூட்டணி தர்மம்ங்கிற பேர்ல 5 ஆண்டு காலமும் ஒரு அரசு செய்யக்கூடிய அநீதிகளை சகித்து கொண்டு போவீங்க, இல்ல ஒத்து உதுவீங்க, இல்ல வந்து மிதவாத போக்கோடு கையாள்வீங்கன்னா இது வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய ஜனநாயக துரோகம். அதுக்கு பேர் கூட்டணி தர்மம் இல்லை. அப்ப அந்த வேலையை தான் திமுக கூட்டணி கட்சி செய்து திமுகவோட 4 ஆண்டு ஆட்சிங்கிறது மிக மோசமான கொடுங்கோல் ஆட்சி, அடாவடித்தனமான ஆட்சி. ஆனா இவங்க வந்து அதை கண்டிக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் சொல்லுதுல சில நேரங்கள்ல ஜனநாயகத்தை மீறி ஆட்சின்னு திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணிருக்காங்க. என்ன பண்றீங்க? யாரை விமர்சனம் பண்றீங்க? காவல்துறை பே சண்முகமே விமர்சனம் பண்ணிருக்காரு. சண்முகம் ஐயா, சண்முகம் இப்ப வந்து நம்ம ஒரு வரலாற்று திருத்துறைப்பூண்டியில் நடந்த மாநாட்டில் ஈவராவை மேடையில் வைத்துக் கொண்டு ஜீவானந்தம் முரண்பாடுகளையும் விமர்சனங்களை வச்சார் பொது மேடையில். நீங்க கம்யூனிஸ்ட்களை பொறுத்த வரைக்கும் அப்படி முரண்பாடுகளை விமர்சனங்களை வைக்க வேண்டாம். ஒரு பொது மேடையில் இன்னமும் நிவர்த்தி செய்யப்படாத கோரிக்கைகள் இது. சாதி ஆனா கொலை பதிவு செய்யறாங்க. ஸ்டாலினை வைத்துக் கொண்டு பேசல, ஆனா கோரிக்கை தனிப்பட்ட முறையில கோரிக்கை வைங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் இங்க பேசிவிட்டு அங்க மேடை ஏறி நாங்க கொள்கை கூட்டணி தான், இது முரண்பாடு இல்லையா? இந்த திராவிட இயக்கத்துக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் எந்த வித்தியாசமே இல்லைங்கிறார் ஐயா வீரபாண்டியன். திராவிட இயக்கம் வந்து அவங்க சமூக விடுதலை, இவங்க வர்க்க விடுதலை, ரெண்டுமே கம்யூனிசமும் ஒண்ணுதான், திராவிடம் ஒண்ணுதான்ட்டாரு. காரணம் வந்து நீ கூட்டல் இருப்பதால. ஏன்னா இவங்களுக்கு இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடு. இவங்க எல்லாரும் மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு போயிட்டாங்க. அம்பலப்பட்டு போன வேளையில இப்ப வந்து இந்த பதிவையும் இழந்துட்டாங்க, இழந்து நிற்கிறாங்க. இப்ப தனி கட்சி அவங்க நடத்த வேண்டிய அவசியமே இல்லைங்க ஆகி போச்சு. ஏன்னா இப்ப பி ஃபார்மில் வந்து அதுல வந்து நான் இந்த கட்சி உறுப்பினர், திமுக உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பலர் வந்து எழுதி கொடுத்துட்டா அவங்க போட்டி போடுறாங்க. அப்ப அங்கேயே முடிஞ்சு போச்சு. போன முறை அண்ணன் ரவிக்குமார் இதில் போட்டி போட்டாங்க. அண்ணன் ரவிக்குமார் சொன்னோம், அண்ணன் திருமாவர் சொன்னோம். அதே போல் 2001 உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் திரும்ப போட்டி போட்டாங்க. அன்னைக்கு பீபாமில் திமுகவோட உறுப்பினர் தான் எழுதி கொடுத்துருப்பாரு. அப்பயே முடிஞ்சு போச்சு. இதுவே ஜனநாயக துரோகம் தானே, இதுவே ஒரு வகை மோசடித்தனம் தானே. அப்போ இதுவே அனுமதிக்க முடியாது. அப்போ அவங்கள வந்து அவங்க சின்னத்தில் வந்து நிற்க விடாமல் திமுக தடுக்குது. இப்போ நான் கேட்குறேன், இப்போ கூட்டணி கட்சியில் இருக்குது. கூட்டணி கட்சி வந்து ஒரே கட்சி, ஒரே கூட்டணி, ஒரே வேட்பாளர். உதயசூரியன் சின்னத்தில் என்ன எளிமையாக வெற்றி பெறாரு. வச்சிருக்காங்க அதிமுக அழுத்தத்தை ரெண்டு கட்சி தான். உதயசூரியன் சின்ன இல்லைன்னா அவங்க வெற்றி வந்து கேள்விக்குறியாகுது. ஏன் ஆகுது? ஒரே கட்சி, ஒரே கூட்டணி, ஒரே வேட்பாளர். ஏன் ஆகுது?
காரணம் வந்து திமுக அரசு கொடுக்கக்கூடிய அதிமுக அரசு திமுக அதிமுக கொடுக்கக்கூடிய நெருக்கடி நிர்பந்தம். எங்க சின்னத்தை நின்னா நில்லு, நீ தனி சின்னம்னா முடிஞ்சல. அப்படி எந்த அழுத்தமும் இல்ல அப்படின்னு தானே சொல்றாங்க. ஏன்னா திமுக பத்தி பேச விட மாட்டேங்கிற அழுத்தம் இல்லையா? அவங்க அப்படிதான், மக்களுக்கு தெரியும், பாக்குற மக்களுக்கு 2021 6 தொகுதி பான சின்னத்தெல்லாம் போட்டிக்கிட்டோம். பாக்குற மக்களுக்கு தெரியும், பாக்குற மக்களுக்கு நாட்டு நிலைமை தெரியும், நாட்டு நடப்பு தெரியும்.